ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரயில்வேவில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்டீஸ் விட்டாங்க. வர செப்டம்பர் 14ஆம் தேதி கிராஜுவேட்டு அதுக்கு உள்ள குவாலிஃபிகேஷன் உள்ள போஸ்ட்டுக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணலாம், அப்ளை பண்ண தொடங்கிடலாம். அதேமாதிரி அண்டர் கிராஜுவேட் +2 லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21ஆம் தேதி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே ஷார்ட் நோட்டீஸ் வந்துடுச்சு. இதுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் ஒரு தினங்கள் அல்லது 2 தினங்களில் கம்பல்சரி வந்துடும். சரிங்களா? ஸோ இது அடிப்படையாக வச்சு நம்மளோட இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நியூ பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். அதாவது செப்டம்பர் 15th சரிங்களா 15ஆம் தேதி நமக்கு வந்து நியூ பேட்ச் வந்து லான்ச் பண்ண போகிறோம். அது ஆல்ரெடி அதை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இதை தாண்டி நாம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இந்த ரயில்வே என்டிபிசி இனி வரக்கூடிய ரயில்வே குரூப் டி எக்ஸாம் சரிங்களா, அது வந்து டிங்கிறது சிஏ மாற்றிட்டாங்க, குரூப் சி எக்ஸாம். இந்த ரயில்வே என்டிபிசி அண்ட் குரூப் டி எக்ஸாமுக்கு கம்பைனடாக ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம என்ன பண்ண போகிறோம், லான்ச் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் முழுக்க இந்த டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ் ப்ளஸ் இந்த எக்ஸாமில் எந்தெந்த புக்கை படித்தா நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்சோட சோர்ஸ் எங்கேருந்து இருக்குது, இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன புக்கு வாங்கி படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ். இதை தாண்டி லாஸ்ட் இயர் கட் ஆஃப் சரிங்களா, ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 சொல்லி எக்கச்சக்கமான ஷிஃப்ட் நடந்திருக்கும். இந்த ஷிஃப்ட்டில் வந்து கொஸ்டின்ஸ் எந்தெந்த ஏரியாவிலேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த லெவலில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக விளக்கமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த பில்டிங் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது சென்னையில் இந்த மாதிரி சதன் ரயில்வேவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இது. சரிங்களா? தெற்கு ரயில்வே இருக்குல்ல, தென்னக ரயில்வேவோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் இந்த பில்டிங். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த டிஎன்பிசி பில்டிங் அதை தான் வந்து டிபியாக வச்சுப்பாங்க. அது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு எய்மாக இருக்கும். சரி, ஓகே, அந்த இடத்துல ஒரு நாள் போயிட்டு என்ன பண்ணணும், கவுன்சிலிங் போயிட்டு ஜாப் வாங்கிட்டு அது முன்னாடி நின்று ஃபோட்டோ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தாவே இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க அல்லது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பில்டிங் பார்த்தாவே ஒரு பூஸ்ட் கிடைக்கும். ஓகே, நம்மளும் ஒரு நாள் வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கு போகணும். சரிங்களா? ஸோ தென்னக ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் இது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11,588 இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, விட்டுருக்காங்க தோராயமாக. சரிங்களா? இதில் டிகிரி லெவல் சரியா, டிகிரி லெவல்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6,000+ வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. அதே +2 லெவல்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 4,000+. இதுதான் வந்து தோராயமான ஒரு நோட்டிஃபிகேஷன், அந்த வேகன்சியை விட்டுருக்காங்க. ஓவரால் இந்தியா ஃபுல்லாக சார் இவ்வளோ தான் விட்டுருக்காங்களா அப்படின்னு நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா கண்டிப்பாக வேகன்சிஸ் வந்து இதை விட பல மடங்கு அதிகமாக வரும். ஸோ அதனால் நம்பிக்கையோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன ஏரியாவில் எப்படி படிக்கலாம், எந்தெந்த புக்கு படிக்கலாம், இந்த டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இவருங்க ரயில் மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்சோட நேமே வந்து பார்த்தீங்கன்னா ரயில் மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச். ஆர்ஆர்பி என்டிபிசியில் வந்து +2 லெவல் இருக்குது, டிகிரி லெவல் இருக்குது. அது ரெண்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டி, இந்த குரூப் டிங்கிறது குரூப் சியாக மாற்றிட்டாங்க, அதாவது 10th லெவல் போஸ்ட்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு காம்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் நம்ம இந்த பிடிஎஃப். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ரயில் மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச். ஓகே. ஸோ இதுக்கான டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் நம்ம 2 விதமாக நடத்துகிறோம். மேக்ஸிமம் ரயில்வே எக்ஸாம்ங்கிறது சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறதால இந்த ரயில்வே எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் தான் எக்ஸாம் நடக்க போகுது. அந்த அடிப்படையில் டெஸ்ட் வந்து மேக்ஸிமம் நாங்கள் ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். சப்போஸ் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்கள் கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து பிரிண்டாக கேட்டாலும் நாங்கள் போட்டு கொடுப்போம். ஆஃப்லைன்லேயும் நாங்கள் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். சரிங்களா? இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், டோட்டல் டெஸ்ட் வந்து 30, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000. சரிங்களா? ஸோ அப்போ 30 டெஸ்ட், இந்த 3000 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் பாருங்க. எவ்ரி சண்டே டெஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 PM. ஸோ அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 2:30 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைனில் எக்ஸாம் எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா நேரடியாக இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமிக்கு வந்தீங்கன்னா பிரிண்ட் போட்டு கையில் கொடுத்துருவோம், நீங்கள் ஆஃப்லைனில் கூட எக்ஸாம் எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ சிலபஸ் வைஸ் கொஸ்டின்ஸ் ஸ்பிளிட் அவுட் பார்த்தீங்கன்னா இந்த 3000 கொஸ்டின்ஸ், இந்த 30 டெஸ்ட் 3000 கொஸ்டின்ஸ் இருக்குல்லப்பா, இதில் வந்து பாருங்க உங்களுக்கு சயின்ஸில் மட்டும் வந்து 605 கொஸ்டின் வந்து நம்ம கேட்க போகிறோம். சரிங்களா? ஃபுல்லாகவே என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் நம்ம கேட்க போகிறோம். ஏன்னா ரயில்வே எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் நமக்கு கிளாஸும் நடத்துவோம், என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் நம்ம கேட்போம். மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 572 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் வந்து அதே 572 கொஸ்டின்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்த வரைக்கும் 520 கொஸ்டின், ஹிஸ்ட்ரியில் வந்து 207 கொஸ்டின், ஜாகிரபியில் 156 கொஸ்டின், பாலிட்டியில் 131 கொஸ்டின், எக்கனாமிக்கில் 131 கொஸ்டின், லாஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 106 கொஸ்டின். ஸோ இதெல்லாம் சேர்ந்த காம்போ தான் உங்களுக்கு 3000 கொஸ்டின் 30 டெஸ்ட்டுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதில் இந்த கோர்ஸ் ஃபீஸ் சரிங்களா, நாம் வந்து செப்டம்பர் 15ஆம் தேதி என்ன பண்ண போகிறோம், கோர்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த கோர்ஸ் ஃபீஸுங்கிறது கிளாஸ் டெஸ்ட் ரெண்டும் சேர்ந்தே வரும். ஆஃப்லைன் அப்படின்னா 12,000, ஆன்லைன் அப்படின்னா 8,000. சரிங்களா? அதேமாரி இங்கே வந்து பாருங்கள்
உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைனுங்கிறது 1500 தான். அதேமாரி ஆன்லைனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees தான். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்லேயே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்ல இந்த கியூஆர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டீடைல்ஸ் பிடிஎஃப் சொல்லி இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கியூஆர் கோடை நீங்கள் கிளிக் பண்ணாவே அந்த பிடிஎஃப்க்கு போயிடும். கோர்ஸ் டீடைல்ஸ், எத்தனை ஹவர்ஸில் என்னென்ன டாபிக், என்னென்ன ஃபேக்கல்ட்டி எடுக்க போகிறாங்க, எத்தனை மந்த்தில் முடிக்க போகிறோம், எத்தனை டியூரேஷனு, எத்தனை ஹவர்ஸ் கிளாஸு, சரிங்களா? இப்படி இது எல்லா டீட்டெயில்ஸுமே இதுக்குள்ள நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இதை நாங்கள் தனியாகவே பிடிஎஃப் வைக்கிறோம். இதை தாண்டி நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணால் இந்த கியூஆர் கோடு மூலமாக கோர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், டீட்டெயில்ஸ் நீங்கள் போய் பார்த்துக்கலாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பாருங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2 and 3ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த லெவல் 2 and 3ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா +2. சரிங்களா? இந்த +2 லெவலில் உள்ள இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3445 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன போஸ்ட்னு மட்டும் கொஞ்சம் இது பார்த்துக்குங்க. அதாவது ஜூனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட்டு, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ட்ரைன்ஸ் கிளர்க்கு, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு தோராயமாக 35,000 40,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு போஸ்ட் இது. ஸோ இது வந்து +2 லெவலில் கொடுத்துருக்காங்க. அதான் லெவல் 2 and 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ குரூப் டி அப்படின்னா லெவல் 1ல் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன். இது என்டிபிசியில் 12th குவாலிஃபிகேஷன் 2 and 3ல வருது. இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. 12th முடிச்சவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இது. அதே மாதிரி டிகிரி முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 5 and 6. இதில் வந்து பாருங்க கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜரு, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசரு, சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, ஸ்டேஷன் மாஸ்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே டிகிரி இதில் தான் எழுத போறீங்க. இது மொத்தம் வந்து 8113 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கு பேசிக்காகவே இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து பார்த்தா சேலரி கொடுத்துருக்கப்ப நான் சொன்னதால் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பே ஸ்கேலுங்கிறதால இப்படி தெரியும், உங்களுக்கு கம்மியாக தெரியும். ஆனால் கையில் கிடைக்கக்கூடியது எவ்வளவு? சரிங்களா? டிகிரி குவாலிஃபிகேஷனில் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா +2 லெவலில் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்குங்க. இதை தாண்டி சம்பளத்தை தாண்டி உங்களுக்கு இங்கே பாருங்க டேலன்ஸ் அலவன்ஸ்னு ஒன்று கிடைக்கும், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்னு ஒன்று கிடைக்கும், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்னு ஒன்று கிடைக்கும், பென்ஷன் ஸ்கீம், மெடிக்கல் ஸ்கீம்னு சொல்லி இது எல்லாம் என்ன பண்ணும், இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு அலவன்ஸ் டீட்டெயில்ஸ் நான் அதில் போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் CBT 1, செகண்ட் ஸ்டேஜ் CBT 2, மூணாவது டைப்பிங் ஸ்கில்னு சொல்கிறாங்க. இதுக்கு டைப்பிங் நீங்கள் முடிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கம்ப்யூட்டர் கொடுத்தா டைப் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். சர்டிஃபிகேட் வேணும், நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. அதை தாண்டி சில போஸ்ட்டுக்கு வந்து இப்போ வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்லாம் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, சைக்கோமெட்ரி டெஸ்ட் அல்லது CBAT டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது 3வது ஸ்டேஜ் இது. சரிங்களா? ஸோ நார்மலாக ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டு இன்னொன்று சில போஸ்ட்டை தவிர மீது எல்லா போஸ்ட்டுமே 2 ஸ்டேஜ் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும் எக்ஸாம். ஆனால் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மட்டும் 3வது ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கடந்து தான் நீங்கள் வேலை வாங்க முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ஸ்டேஜ் 1 எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் போட்டுருங்க, படிச்சு பாருங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இது இருக்குது. சரிங்களா? எது மொத்தம் வந்து பாருங்க, மேக்ஸில் வந்து மொத்தம் 30 கொஸ்டின். இந்த 30 கொஸ்டினில் குறைஞ்சது ஒரு 25 கொஸ்டினாவது நீங்கள் போட்டே ஆக வேண்டும். சரிங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் மேக்ஸ் தயார்படுத்திக்கணும். மேக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஏன்னா ரயில்வே எக்ஸாம் மேக்ஸுங்கிறது கொஞ்சம் நீங்கள் ஷார்ட்கட்டாகவும் போடணும், டைம் நல்லா ஈக்குவல், ஸோ நல்லா பாஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, கொஸ்டின் கேட்டு வச்சிருப்பாங்க. அதே ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் கூட 30க்கு 30 தாராளமாக எடுத்துருவாங்க. சப்போஸ் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் மிஸ் ஆகலாம். ஸோ அப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 எடுத்துருங்க 30க்கு. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 30 எடுத்துருங்க. அதேமாதிரி ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த 40க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு பார்த்தீங்கன்னா கூட 20லேருந்து 25. சரிங்களா? 20 கொஸ்டினே வைங்க. சரிங்களா? இது வந்து மினிமம் கட் ஆஃப் நான் சொல்கிறேன். நான் இதில் 40க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 ப்ளஸ் போடுறவங்களாம் இருப்பாங்க, நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ இது எவ்வளோ வருது? 55, 75. சரிங்களா? இந்த 75 கொஸ்டின் வந்து நீங்கள் அக்யூரேட்டாக தப்பே இல்லாமல் கரெக்டாக கை வச்சு கரெக்டாக போட்டிங்க அப்படின்னு நீங்கள் ப்ரிலிம்ஸ், அதாவது CBT 1 வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CBT 2. இந்த CBT 2 பொறுத்த வரைக்கும் ரீசனிங், அதாவது மேக்ஸில் வந்து 35 இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து 35 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டின். நல்லா கவனிச்சிங்கன்னா CBT 1ல என்ன சிலபஸ் படிச்சியோ அதே சிலபஸ், அதே மேக்ஸ், அதே ரீசனிங், அதே ஜென்ரல் அவேர்னஸ், அதே தான் CBT 2க்கு. ஸோ அதனால் நீ வந்து ப்ரிலிம்ஸுக்கு ஒன்று படிக்கணும், மெயின்ஸுக்கு ஒன்று படிக்கணும், வேறு மாதிரி படிக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ப்ரிலிம்ஸுக்கு படித்தது தான் மெயின்ஸுக்கு படிக்க வர கொஞ்சம் அட்வான்ஸாக, கொஞ்சம் நல்லா, கொஞ்சம் சம்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக, கொஞ்சம் நல்லா பயிற்சி எடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் இந்த 35 இருக்குல்ல, மேக்ஸுக்கு 35ல் ஒரு 30 என்ன பண்ணிக்க வேண்டியங்க நீங்கள் வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். என்னது 30 கொஸ்டின். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 35க்கு 35 தாராளமாக போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது இருக்குல்ல இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். சரிங்களா? ஜென்ரல் அவேர்னஸ் 50க்கு
30 கொஸ்டின் தாராளமாக போடலாம். சரிங்களா? ஸோ அப்போ இதே பார்க்கும்போது தோராயமாக ஒரு 95 கொஸ்டின் இப்படி எடுத்துனா கன்ஃபார்ம் நீங்கள் வேலை வாங்கிடுவீங்க. 120க்கு 95 கொஸ்டின் வந்து ரைட்டாக ஆயிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் வேலை வாங்கிடுவீங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்கு. இது இருந்தால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டேன். இங்கே சிபேட் எக்ஸாம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் டிராஃபிக் அசிஸ்டன்ட் சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு மட்டும்தான் சிபேட் எக்ஸாம் சொல்லி வைப்பாங்க. மூணாவது ஸ்டேஜ். மற்றவங்களாம் 2 ஸ்டேஜ் கடந்தாவே போதும். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இங்க பாருங்க, இந்த சிபிடி எக்ஸாம் இருக்குல்லப்பா, இது இந்த என்டிபிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து 2019 வந்துச்சு. எப்போ? 2019 என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. நடுவில் கொரோனாங்கிறதால கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. இந்த சிபிடி 1 எக்ஸாம் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2021 ஜனவரியில் நடந்துச்சு சிபிடி 1. அதே சிபிடி 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2022 ஜனவரி. 2022 இந்த ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ அந்த கொஸ்டினுடைய பேட்டர்ன் எப்படி கேட்டிருக்காங்க, என்ன லெவலில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம், ஃபுல்லாகவே இதில் கொடுத்துருக்கேன். இது எதுக்கு நான் இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் போட்டிருக்கோம். எப்படிலாம் ரிசர்ச் பண்ணி இந்த கொஸ்டினை உங்களுக்கு ரயில்வே பேட்டர்னில் நம்ம போட்டிருக்கோங்கிறது தான் இந்த இடத்த என்ன பண்ண போகிறோம், நமக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்கள் ஃபார் பிகினர்ஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இவ்வளோ கொஸ்டின் இந்த லெவலில் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு இது ஒரு பக்கபலமாக இருக்கும். இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், குட் அட்டெம்ப்ட் அப்படின்னா 22 to 24 கொஸ்டின். எத்தனைக்கு? 30க்கு. அப்போ அந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஈஸி டு மாடரேட்டாக கேட்டிருக்காங்க. அதாவது ஆர்ஆர்பி என்டிபி சிபிடி 1 எக்ஸாம் அனலைசிஸ் 2022 கொஸ்டின். 2022 கொஸ்டினுடைய அனலைசிஸ் தான். இது வந்து ஓவரால் எக்ஸாம். அதாவது அதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறப்ப எக்கச்சக்கமான எக்ஸாம் நடந்திருக்கும். அந்த எக்ஸாமில் நடந்த ஓவரால் ஷிஃப்ட் இருக்குல்ல, எல்லா ஷிஃப்ட்டும் சேர்த்து வந்து இப்படி தான் கேட்டிருக்காங்க. ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின். 30க்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 to 26 கொஸ்டின் வந்து நீங்கள் இது பண்ணாவே ஓகே தான். சரியா? போட்டிருந்தாவே குட் அட்டெம்ப்ட் சொல்கிறாங்க. குட் அட்டெம்ப்ட் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 40 கொஸ்டின். இந்த 40 கொஸ்டின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 28 to 30 கொஸ்டின். சரிங்களா? 28 to 30 கொஸ்டின் போட்டுறதாவே குட் அட்டெம்ப்ட்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப பாத்துக்கங்க, ஒரு தோராயமா 74 to 78 நியர்பை ஒரு 74 to 78 போட்டிருந்தாவே நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஓவரால் ப்ரெடிஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, மாடரேட்டு, ஈஸி டு மாடரேட் எதுவுமே டஃப்லாம் கேட்கவே இல்லை சிபிடி 1 பொறுத்த வரைக்கும். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, செக்ஷன் வைஸ் சரிங்களா, டிஃபிகல்ட் லெவல், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து செக்ஷன் வைஸா ஒவ்வொரு ஏரியாவில் இருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 3-4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஆட் அண்ட் அவுட்ல இருந்து 1 to 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சீரீஸ்ல இருந்து 2 to 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே அந்த அப்போ நடந்த எக்ஸாமுடைய அந்த ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் நடந்த ஒரு இது எக்கச்சக்கமான ஷிஃப்ட் நடந்திருக்கும். அதில் ஒரு ஷிஃப்ட் மட்டும் எடுத்து ஒரு மாடலுக்கு போட்டிருக்கேன். சரிங்களா? எந்த லெவலில் இருக்குது, மாடரேட்டா, ஈஸி டு மாடரேட்டா, இல்லை மாடரேட் டு டஃபா அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்கேன். இவங்க மேக்ஸில் வந்து ரேஷியோ ப்ரொபோசல் 2 கொஸ்டின் வந்திருக்கு. ஆவரேஜ்ல இருந்து 3 to 4 கொஸ்டின் வந்திருக்கு. நம்பர் சிஸ்டர் இருந்து 1 to 2 கொஸ்டின் வரும். ஸோ இப்படி எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் போட்டிருக்கோம். இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா ஃபார் பிகினர்ஸ். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரியும், புரியும். ஸோ இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஜென்ரல் அவேர்னஸ். இது எல்லாமே எல்லா எக்ஸாமுக்குமே சேர்த்து வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது எல்லாமே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே. இது எல்லாமே வந்து பார்த்தா பேட்டர்ன். சரிங்களா? ஸோ இப்படிலாம் எக்ஸாம் நடந்திருக்கு. இதில் வந்து பாருங்க, கட் ஆஃப் ஆர்ஆர்பி சென்னை கட் ஆஃப் போட்டிருக்கேன். சரிங்களா? இதில் ஓபிசிக்கு வந்து பார்த்தோன்னா 57.98. சரிங்களா? ஸோ அப்போ வந்து 57 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க எல்லாத்துக்குமே வேலை கிடைச்சிருக்கு. ரயில்வே எங்க இதில் ஆர்ஆர்பி சென்னை. ஆர்ஆர்பி ட்ரிவாண்ட்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 59 கட் ஆஃப் வந்திருக்கு. சரிங்களா? லாஸ்ட் என்டிபிசியில். அதே மாதிரி சிபிடி 2 கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் 2 and 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசிக்கு வந்து மொத்தம் 62 போட்டிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு செஷனும் நம்ம என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கட் ஆஃப் போட்டிருக்கோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், சென்னை, ட்ரிவாண்ட்ரம், இது 2. சரிங்களா? இன்னொன்று பார்த்தா செகந்தராபாத். இது 3 ஏரியாவோட தான் நம்ம பசங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. சென்னை சோனலில் பண்ணுவாங்க, அல்லது ட்ரிவாண்ட்ரம் சோனலில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து செகந்தராபாத் இந்த ரீஜனில் பண்ணுவாங்க. ஸோ இதை 3 அடிப்படையாக வச்சு தான் கட் ஆஃப்லாம் நான் ஃபுல்லாகவே இப்போ போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்படிலாம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி அதை எப்படி கேட்டிருக்கான், எந்த மாதிரி கேட்டிருக்கான், எந்தெந்த ஏரியாவிலேருந்து கேட்டிருக்கான்னு பார்த்து தான் நம்ம இந்த டெஸ்ட் ஷெட்யூல் போட்டிருக்கோம். சரிங்களா?
சார் ஓகே சார், நான் எந்த புக்கை படிக்கிறது? இங்கே பாருங்க, ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் புக் லிஸ்ட் 2024. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க, ஆர்எஸ் அகர்வால் புக்கு தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், சரிங்களா? ஸோ இதில் பாருங்க குவான்டிட்டி ஆப்டிடியூட்னு சொல்லி ஆர்எஸ் அகர்வால் புக்கு சாண்ட் பப்ளிகேஷன் இருக்குது. இது இங்கிலீஷ்லையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. தமிழ் மொழியும் தாராளமாக தமிழ் மொழி வாங்கி படிச்சுக்கிங்க. இந்த புக்கை நீங்கள் ஃபுல்லாக போட்டு பார்த்தீங்கன்னாவே மிச்சம். எஸ்எஸ்சி, பேங்கிங்கு, ரயில்வே எல்லாத்துக்குமே காமனான புக்கு தான் இது. ஆனால் இதில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, இதில் உள்ள பேட்டர்ன் படி நீ போடக்கூடாது. இதில் உள்ள பேட்டர்ன் படி ஃபுல்லாக டெரைவ் பண்ணிருப்பாங்க அந்த ஆன்சர்ஸை. அந்த பேட்டர்னில் நீ போடக்கூடாது. இதில் இருக்க கொஸ்டினை யூஸ் பண்ணிக்கிங்க, இதில் உள்ள பேட்டர்னை யூஸ் பண்ணாதீங்க. இதில் உள்ள பேட்டர்னுக்கு நீங்கள் வந்து ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தெரியணும். அதுக்கு தான் நீங்கள் ஏதோ ஒரு கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணி படிங்க, சரிங்களா? மேக்ஸ் ஷார்ட்கட்டோட போட்டால் மட்டும்தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் பொறுத்த வரைக்கும் லாஜிக்கல் ரீசனிங்கோட பெஸ்ட் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் சாண்ட் பப்ளிகேஷனில் தான் வருது, சரிங்களா? ஸோ இது வந்து பெஸ்ட் புக் ஆஃப் எதுக்கு? ரீசனிங். ஸோ இதில் இருக்கிறத நீங்கள் பார்த்தாவே போதும், மிச்சம், சரிங்களா? இது வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது வந்து மேக்ஸ் ரீசனிங் 2 ஏரியா முடிச்சிட்டோமா, ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஜென்ரல் அவேர்னஸ்ல ஜென்ரல் சயின்ஸ்னு ஒரு ஏரியா உள்ளார இருக்கும். அதை மட்டும் நம்ம தனியாக பிரிப்போம், சரிங்களா? அது பாருங்க 6 to 10 என்சிஆர்டி சோசியல் சயின்ஸ் புக்கு. சார் ஸ்டேட் கவர்மெண்ட்ல புக்கு படிக்கிறியா? படி. ஆனால் எனக்கு இங்கிலீஷும் தெரியும் அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கை படிங்க. என்சிஆர்டி புக்கில் தான் டேரெக்டாக கொஸ்டின் வரும், சரிங்களா? 6 to 10 சோசியல் புக்கு. அதே மாதிரி 6 to 10 சயின்ஸ் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கு தான் நீங்கள் வந்து படிக்கணும், சரிங்களா? அது படித்தாதான் நீங்கள் ரயில்வேல அதுல இருந்தால் டேரெக்டாக கொஸ்டின் வரும். அதை படிச்சுட்டு டேரெக்டாக அட்டன் பண்ணலாம், கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதனால சயின்ஸ் கம்பல்சரி நீங்கள் என்சிஆர்டி புக்கை படிக்கிறது நல்லது. சோசியல் சயின்ஸ் கூட நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கலாம். அது என்சிஆர்டி புக்கு தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் என்சிஆர்டி புக்கை சயின்ஸ் படிச்சிட்டிங்கன்னா ரயில்வேக்கு கரெக்டான ஒரு பாத்தில் போறீங்க அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ஏரியா இருக்குது, சரிங்களா? அதாவது இந்தியா ஃபர்ஸ்ட், பெஸ்ட், லாஸ்ட், சூப்பர்லேட்டிவ்ஸ்னு சொல்கிற மாதிரி அது மாதிரி லூசன் ஜிகே புக் வாங்கிக்கிங்க. லூசன் ஜிகே புக்கில் கடைசி ஒரு 100 பக்கம் இருக்கும். இந்த 100 பக்கம் வந்து ஸ்டாட்டிக் ஜிகேவுக்கு ஒரு பக்காவான ஒரு சோர்ஸாக இருக்கும். அதை நீங்கள் படிச்சுக்கிங்க, சரிங்களா? அதை தாண்டி 100 பக்கத்தை தாண்டி மீதி இருக்க பக்கம் என்ன அப்படின்னா இந்தியன் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்துருப்பான். நீ என்சிஆர்டி புக்கில் இருக்க சோசியல் சயின்ஸ்லாம் படிச்சுட்டு லூசன் புக்கில் இருக்கிற சோசியல் சயின்ஸ் கூட திரும்ப ரிவிஷன் விட்டுக்கலாம், தப்பு இல்லை, சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி ஐக்யூ கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டடி ஐக்யூன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் அதில் போயிட்டு அதில் கரண்ட் அஃபேர்ஸ் ரயில்வேக்கு பெட்டராகவே பண்ணுறாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா நீங்கள் பெய்டு வெர்ஷனாக இருந்தால் கூட கரண்ட் அஃபேர்ஸ் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிங்க, பெட்டராக இருக்கும். உங்களுக்கு பெட்டரான விஷயத்தை கொடுக்கணுங்கிறதுக்கோசம் தான் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் நான், சரிங்களா? ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் பேஸ் பண்ணியும் இந்த மாதிரி புக்கெல்லாம் நீங்கள் வாங்கி படித்தா மட்டும்தான் இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே நல்ல மார்க் எடுக்க முடியும், சரிங்களா? ஸோ இதான் டெஸ்ட் பேட்ச், ரயில் மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச். இங்கே வந்து பாருங்கள், இது இங்கிலீஷில் தான் போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட் வரும்போது நாங்கள் வந்து தமிழ்லையும் மாற்றி கொடுத்துருவோம். உங்களுக்கு புரியலனால நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதனால் நீங்கள் வந்து எதுவும் நினச்சிக்க வேண்டாம். இப்போதைக்கு இங்கிலீஷில் இருக்குது. இப்படி இந்த ஒரு டெஸ்ட்டோட காம்போ மட்டும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் மேக்ஸ், இந்த நம்பர் சிஸ்டம். ரெண்டாவது ரீசனிங்கில் அனாலஜிஸ். அடுத்தது இந்த ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க, யூனிட்ஸு, மெஷர்மெண்ட்டு, அப்புறம் மெக்கானிசம், அப்புறம் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்த வரைக்கும் யூஎன்ஓ ஆர்கனைசேஷனு, இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டேஸு, அவார்ட்ஸ் அண்ட் ஆர்டர்ஸு, ஃபர்ஸ்ட் இன் இந்தியா மேலு, ஃபர்ஸ்ட் இன் இந்தியா ஃபீமேலு, இது எல்லாமே இந்த ஸ்ட்ராட்டஜிக்கை புக் லூசரில் தான் இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு ஏரியாவில் வந்துமே இங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் மேக்ஸ், ரீசனிங்கில் ஒரு 25 கொஸ்டின், ஜென்ரல் சயின்ஸில் ஒரு 25 கொஸ்டின், 75, ஸ்டாட்டிக் ஜிகேல ஒரு 25 கொஸ்டின். அப்போ ஈச் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின். இது பைலிங்குவல்லே இருக்கும், தமிழ்லையும் கேட்போம், இங்கிலீஷ்லையும் கேட்போம். ஆர்ஆர்பி ரயில்வே ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 100 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 2:30 மணிக்கு நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் வந்து ரெகுலராக நம்மளுடைய கிளாஸ் அட்டன் பண்ணி ரெகுலராக ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் எழுதினாவே போதுமானது. மிச்சம் நீங்கள் தாராளமாக ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வரும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து தொடர்ச்சியாக எக்ஸாம் வந்து என்ன பண்ணீங்க, படிக்க ஆரம்பிச்சுக்கிங்க. வட இந்திய மாணவர்கள் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி எஸ்எஸ்சி ரயில்வேல அதிகமான நபர்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நாம நமக்கான உரிமையை, நமக்கான ஒரு ரைட்ஸை வந்து நம்ம விட்டு கொடுக்கணும். நமக்கும் டேலண்ட் இருக்குது, நம்மளும் வந்து அவங்கள விட பல மடங்கு உழைக்கக்கூடிய நபர்கள் தான். அவேர்னஸ் இல்லாமல், அது மேலே ஒரு விருப்பம் இல்லாமல், ரயில்வே எக்ஸாம்னா என்னன்னே தெரியாமல், அது ஒரு போஸ்டிங், அது என்ன வேலைன்னே தெரியாமல், ஸோ நம்ம அப்படியே வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்துடுறோம். அந்த மாதிரி இந்த டைம் விட்டுறாதீங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே செஞ்சு கொடுக்கறதுக்கு எங்களுடைய டீம் தயாராக இருக்குது. வர்ற செப்டம்பர் 15 ரயில்வேக்கு ஸ்பெஷல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். செப்டம்பர் 22 ஸ்பெஷல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம்.
ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிங்க, ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் கேளுங்க, உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.